ஜூன் 13. ஸோ ஜூன் 13 பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சாஃப்ட் பால் டேங்கிறாங்க. ஸோ சாஃப்ட் பாலுங்கிறது பார்த்தீங்கன்னா பேஸ்பால் மாதிரியான ஒரு கேம் தான். ஆனால் பேஸ்பாலில் வந்து பால் சின்னதாக இருக்கும், இந்த சாஃப்ட் பால் வந்து கொஞ்சம் பெரிய பால் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கேமுக்கும் கொஞ்சம் சின்ன சிமிலாரிட்டிஸ் வந்து இந்த கேமுக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த கேமுக்காகவே இந்த நாள் வந்து வச்சிருக்காங்க. அதுமாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஆக்சி த்ரோயிங் டேங்காங்க. ஸோ ஆக்சிங்கிறது பார்த்தீங்கன்னா கோடாரி வந்து குறிப்பாத்து வந்து எறிவாங்க. ஸோ அந்த ஸ்போர்ட்ஸுக்காகவே இந்த நாளை வந்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த நாள் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஆல்பினிசம் அவேர்னஸ் டேங்கிறாங்க. ஸோ ஆல்பினிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் டிசீஸ். இது வந்து ஒரு ஜெனடிக் டிசார்டர் அப்படிம்பாங்க. ஸோ இந்த டிசீஸ் வந்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்க முகம் வந்து பயங்கர ஒரு மாதிரி ஒயிட்டாக இருக்கும். அவங்க தலைமுடிலாம் கூட பார்த்தீங்கன்னா தலைமுடி புருவம் அதெல்லாம் கூட பயங்கர ஒயிட்டாக இருக்கும். ஒரு ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா அந்த மெலட்டனின் அந்த இது வந்து ரொம்பவே அவங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ இந்த கைண்ட் ஆஃப் டிசீஸ் தான் இந்த ஆல்பினிசம் சொல்லுவாங்க. இந்த டிசீஸ் பற்றின அவேர்னஸ் மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக தான் வந்து இந்த நாள் வச்சிருக்காங்க. ஸோ இது போக உங்களுக்கு ஜூன் 13 வேற ஏதாவது டே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளாக இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளாக இருந்தால் உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ.